சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த ஒரு இதை நம்ம ஒரு வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்கோம். மாதக்கோள் அது பாத்தீங்க அப்படின்னா மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கோள். அப்போ மாத பலன் எல்லாமே நம்ம வரிசையா தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல இந்த சுக்கிரன் பெயர்ச்சியாகி என்ன பலனை நமக்கு கொடுப்பாரு, சுக்கிரனுடைய கடமைகள் இந்த 12 ராசிகளுக்குமே என்ன பலன், அவருடைய கடமைகள் என்ன, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் எப்ப பெயர்ச்சி ஆகிறாரு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 6ஆம் தேதி, அதாவது 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை சுக்கிரன் காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச வீட்டில இருந்து அவருடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே பாத்தீங்க அப்படின்னா மே மாதம் 5வது மாசம் 31ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா புதன் பாத்தீங்க அப்படின்னா மேச வீட்டில இருந்து ரிஷப வீட்டுக்கு அவரும் பயிற்சி ஆகிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதாவது இந்த புதன் தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவர் பாத்தீங்க அப்படின்னா மீன வீடான 12ஆம் காலபுருஷ தத்துவப்படி 12வது வீடான மீன வீட்டுல இருந்து அவருடைய சொந்த வீடான மேச ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த சுக்கிர பயிற்சியில பயிற்சி ஆகும்போது பயிற்சி ஆகுது. அப்படி பயிற்சி ஆகி இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய வேலைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடமைகள் ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன அவங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த சுக்கிரனுடைய வேலை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆதி மனிதர்கள் தோன்றிய போது ஒரு நாகரிக வாசலை எட்டி பிடித்த போது உருவானது இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம். அந்த ஆதிக்கம் உருவாகி உயிர்கள் சமநிலை பெற்று அதுகளுக்கு வாழ்க்கை துணை என்று ஒன்று உண்டு என்றால் அது சுக்கிரனுடைய காரகமே. அப்ப அந்த சுக்கிரனாகப்பட்டவர் எப்படிப்பட்ட பலனை எல்லாத்துக்கும் கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி காலபுருஷனின் தத்துவப்படி 5வது இடம். 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆனா அது மேச லக்கணத்துல இருந்துச்சு அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான். எல்லாருக்கும் அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் கிடையாது. காலபுருஷனின் தத்துவப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானம். சரி, இந்த காலபுருஷனின் தத்துவப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதனுடைய ராசிநாதன் பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான். சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது. அப்ப எப்படி இருக்கும், சூரியனுடைய தன்மை எப்படி இருக்கும், அந்த நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்க, அந்த ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க, சூரியனுடைய சாரத்துல நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம விரிவா பார்ப்போம். இந்த சுக்கிர பெயர்ச்சி இப்போ பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறாரு. சுக்கிரன் பெயர்ச்சி ஆகி என்ன பலனை நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். நம்ம மாத பலன் வருஷ பலன் எல்லாமே தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய வீடியோ எல்லாமே கடைசி வரைக்குமே பாருங்க. அதுல நட்சத்திர ரீதியாகவும் தனித்தனியாக ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு, இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு விஷயம் நம்ம சொல்றது பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிறது அவரவருடைய இதை பொறுத்து. நான் சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது இந்த 12 ராசிக்குமே பொதுப்படையான பலன் தான் நான் சொல்றது. இந்த பொதுப்படையான பலன் ஒருத்தருக்கு 50% பொருந்தும், ஒருத்தருக்கு 60 பொருந்தும், ஒருத்தருக்கு 70% கூட பொருந்த வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த பொதுப்படையான பலன் பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னா, அப்ப முழுமையான பலன் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களுடைய விதி ஜாதகம் அந்த அமைப்பை முதல்ல பாருங்க. எப்பவுமே ஜனன ஜாதகம் நீங்க பிறந்த உடனே எழுதுறோம் பாருங்க, அதுதான் விதி ஜாதகம். அந்த பிறந்த உடனேயே எழுதுறதுங்கிறத விட கரு என்னைக்கு உற்பத்தி ஆகுதோ அன்னைக்கே ஜாதகமும் உற்பத்தி உருவாயிருது. கரு உற்பத்தி ஆகி ஒரு குழந்தை பிறந்த உடனே அவர் 10 மாசம் அங்க இருந்துச்சு அப்படின்னா தாயினுடைய கர்ப்பத்தில் செல் நீக்கி இருப்பு உழவுன்னு எழுதுறதுதான் விதி ஜாதகம். அப்ப அந்த விதி ஜாதகமாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா
எந்த காரணத்தை கொண்டுமே அந்த ஜாதகத்துல அந்த கிரகங்கள் அந்த அமைப்புல எப்படி இருக்கோ அதனுடைய அதுதான் விதி, மாற்ற முடியாது. அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும், இந்த விதி ஜாதகத்துல மாற்றங்கள் வருது அப்படின்னா நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் அதை பாருங்க, இந்த கிரகங்களுடைய அமைப்பு கோச்சார காலங்கள் இதை பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் கண்டிப்பாக. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை பத்தி நம்ம சொல்லியாச்சு. இந்த சுக்கிரன் அவருடைய பங்கு என்ன நம்ம கொஞ்ச நாள் தெரிஞ்சுக்கணும்ல. சுக்கிரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக இன்பங்கள், இந்த உலகத்துல உள்ள இன்பங்கள் அனைத்துக்குமே காரகர் அவர்தான். ஒரு அதாவது ஒரு இதை சுருக்கமா சொல்லணும்னா ஒரு நாகரீகம் அப்படின்னாலே சுக்கிரன். இந்த நாகரீக காலம் வந்து என்னைக்கு தோன்றுச்சோ அன்னைக்கே சுக்கிரனுடைய ஆதிக்கம் வந்துருச்சு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள இன்பங்கள், ஆடம்பரமான வாழ்க்கையில அதுக்கு காரணமானவர் அதுதான். காம உணர்வுகள், ரசனை, அழகு, அழகிய பொருட்கள், பணம், ஆடை, ஆபரணம், அலங்கார மாளிகை, வாசனை திரவியங்கள், ஆகா சொல்லிக்கிட்டு போக 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 வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய காரகம். ஒரு மனிதனுக்கு பிறப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் சாதகமா நல்ல நிலையில அமைய பெற்றால் சகல செல்வங்களோடு அந்திம காலம் வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு சாவேன். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனும் மற்ற எல்லா கிரகத்துக்குமே ஒரு அமைப்பு உண்டு. சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பலவீனமா அமைய பெற்றால் அவருடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டுத்தான் ஆகணுங்கிறது விதி, அதை மாற்ற முடியாது. அப்போ அதுதான் நடக்கக்கூடிய தசாபத்தி கோச்சாரம், மாற்ற வாய்ப்பு உண்டு. அது நல்லது நடக்க வாய்ப்பு உண்டுங்கிறத அதைத்தான் நம்ம சொல்றோம். அந்த ஜாதகத்திலேயே நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம்னு சொல்றோம். பூரண ஜாதகம், பரிபூரண ஜாதகம், இதெல்லாம் நம்ம சொல்றோம்னா அது கிரகங்களுடைய அமைவை வச்சுதான் நல்லது நடக்குது கெட்டது நடக்குது. என் வாழ்க்கையில நான் படாத கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, லைட்டா ஒரு சம்பாரிச்சேன் விட்டுட்டேன், எல்லாத்தையும் எல்லாம் போச்சு, என் வாழ்க்கையில பிச்சை எடுக்காத குறையா வாழ்றேன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. நமக்கு ஃபோன் பண்ணி இதே மாதிரி பேசினாங்க. அப்போ அவங்களுடைய கர்ம வினை என்னவோ அதை மாற்ற யாராலையும் முடியாது. தெய்வங்கள்கிட்ட வந்து முறையிட்டால் மட்டுமே அவரவருடைய நிலையை மாற்றிக்கொள்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம ஜோதிடர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்து இந்த வழி இல்லை இந்த வழியில போங்க, நீங்க அப்படி போனீங்க அப்படின்னா இதை வெற்றி அடைய வாய்ப்பு உண்டு, இதுல போனா தோல்வி அடைய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வழிகாட்டுறது நம்மளுடைய கடமை. அப்படி கடமையா இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னேற்றங்கள் ஏற்படுறதும் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாவே அமையும். சரி, இதுல சங்கீதம், பொழுதுபோக்கு, பள்ளி அறை, சுகம், ராஜபோக வாழ்க்கை, அலங்காரமான மாளிகை, வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள், இது எல்லாம் சுக்கிரனுடைய காரகம் தான். அதாவது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம், சுரோனிதம். அப்ப அதெல்லாம் யாருடையது? சுக்கிரனுடைய காரகம். ஒரு குழந்தை பிறக்கணும், நல்லா இருக்கும், குடும்பத்துல கணவன் மனைவி இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, அவங்களுடைய தாம்பத்தியம் நல்லா இருக்கு அப்படின்னா அது காரணமானவர் சுக்கிரன் தான். சுக்கிரன் நல்ல நிலையில சாதகமாக அமையப்பட்டால் அவங்களுடைய வாழ்க்கையில என்றுமே இன்பம் தான், துன்பத்துக்கு வேலை இல்லை. துன்பத்தையே சந்திக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது மட்டும் அதை சொல்லலாம். அப்ப சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்கிரன். அப்ப அவங்களுக்கு சாதகமா இருக்கிறதும் பாதகமா இருக்கிறதும் அவரவருடைய நிலையை பொறுத்து, அவருடைய கர்ம வினையை பொறுத்து. சரி, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் இருக்காருன்னா அவருக்கு வந்து சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு முதல்ல பார்க்கணும். சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. சுக்கிரன் கெடாம நல்ல நிலையில இருந்தா அவருடைய மனைவியினுடைய சுபாவம், மனைவி எப்படி வருவாங்க, அவங்களுடைய திறமை என்ன, இதெல்லாம் பார்த்துடலாம். அதே மாதிரி பெண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயை வச்சு பார்த்துடலாம். அதான் நம்ம சுக்கிர பயிற்சி பார்க்கறதுனால சுக்கிரனை பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது 18 மாசங்களுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரகதியும் ஆவாரு. வக்ரகதிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகர்றதே வக்ரம். இந்த வக்ர சூழ்நிலையில எந்த ஒரு செயல்பாடுகள் செஞ்சாலுமே அது நல்லதா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காது. அதுல வந்து ஒரு மந்தமான சூழ்நிலைகள் நீடிக்க வாய்ப்பு உண்டாகும். ஒரு ஜாதகத்துல கடைசி குழந்தை பிறக்குது அப்படின்னா கடைசி குழந்தை பரணி, பூரம், பூராடம் சுக்கிரனுடைய சாரத்துல இருந்தால் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டி சுக்கிரன்னு சொல்லுவோம்.
குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து சுக்கிரன் நல்ல சாதகமான சூழ்நிலையில் அமையப்பட்டால் அவர் வந்து குடியெல்லாம் கெடுக்காது, நல்லாவே இருக்கும். அது எந்த விதமான குறைபாடு இருக்காது. அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நட்சத்திரங்கள், 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகம், பூரம், உத்திரம். மக நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம். கேது பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால, தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு சில பேச்சுவார்த்தைகள் மூலம் உங்களுக்கு கெட்ட பேர் வர வாய்ப்பு உண்டு. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லதாகவும் மாற வாய்ப்பு உண்டு. அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு நல்லது கெட்டதுங்கிறது தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள் தான் எல்லாமே. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கிரகம் நீசம் பெற்றால் என்ன பலன், உச்சம் பெற்றால் என்ன பலன், பலமாக இருந்தால் என்ன பலன், பலம் வீணமாக இருந்தால் என்ன பலன், இதை நம்ம விரிவாக பார்த்தோம். இதில் மக நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரங்கள்னால அந்த கேது இருக்கக்கூடிய இடத்த குரு பகவான் பார்ப்பதனால் ஒரு விக்கிரகம் வச்சு சாமி கும்பிட்றதுக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு கட்டுவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, வீடு முகூர்த்தம் பண்ணுறது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பாக அமைய வாய்ப்புகள் உண்டு. இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய், இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு இடம். அதுவே வந்து அந்த 4ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு. அது அர்த்தாஷ்டம சனி ஓடினாலும் குருவினுடைய பார்வை படும் பொழுது சுபராக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கையில். இதை பொறுத்தளவுக்கு மகம், பூரம், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர நட்சத்திரம். பூர்வ நட்சத்திரம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் வந்து உங்களுக்காக வந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனா செயல்படுறாரு, சுக்கிரனா செயல்படுறாரு, புதனா செயல்படுறாரு, குருவா செயல்படுறாரு. அப்போ எப்படி இருக்கும், எந்த விதத்திலையும் குறைபாடுகள் வராது. நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன அள்ளி அள்ளி கொடுக்குமோ அதே ஒரே மாசத்துல அள்ளி கை நிறைய கொடுக்கக்கூடிய பலனை கொடுத்துருவாரு. கண்டிப்பாக அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து நல்லது கெட்டது நடக்கிறது அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து. அப்போ உங்களுக்கு இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்குமே சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெறதுனால நல்ல வாய்ப்புகளை அமைய காத்திருக்கு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரமா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து பிரமிக்கக்கூடிய ஒரு கிரகம். சூரியன் வந்து உங்களுடைய ராசிநாதன். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. 10ல் குரு இருந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 10ஆம் இடத்துல வந்து புதன், செவ்வாய், சூரியன், குரு எல்லாம் இருக்கிறதுனால குருவா செயல்படுவார், சூரியனா செயல்படுவார், சுக்கிரனா செயல்படுவார், புதனா செயல்படுவார். எவ்வளோ ஒரு வேலைகளை சிம்பிளாக செய்கிறாரு. அந்தந்த கிரகம் அங்கங்கே அவர் வீட்டில் இருந்து தனிமையில் பார்க்கும்போது ஒரு சில பாதிப்புகளை உண்டு பண்ணாலும் இந்த மொத்தமாக சேரகையில் அதனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயங்கள் நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. சரி, இதில் செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி வைகாசி 19ஆம் தேதி மீன வீட்டிலிருந்து மேச வீட்டான சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு இவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகிறதுனால இந்த வருஷத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து உத்திர நட்சத்திரம். உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மன வலிமையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம், இதயம், இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன். இந்த குருவானவர் எல்லா கிரகத்தோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். உங்களுக்கு 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டக சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுவரை வரவு செலவு, வெளியில குடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாம் முடங்கியே தீரும். கண்டிப்பாக உங்கள் வரவு செலவு, ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், வெளியில குடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், பண வரவு செலவுகள் நீங்க பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து முடக்கத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமாவே இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு கிரகங்களுடைய அடிப்படையில் கிரகங்கள் பார்க்கறதுனாலையும் இந்த சிம்மராசிக்கு வந்து ஒரு நல்ல சுகபோகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.